கிறிஸ்துவில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த காணொலி வழியாய் இந்த 8ஆம் மாதம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் உபாகமம் 33:26 மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். நமக்கு உதவி செய்யும்படியாய் வானங்களின் மேலே, ஆகாய மண்டலின் மேலே அவர் நமக்கு ஏறி வந்து துரிதப்பட்டு நமக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படியே இருந்திருப்பார். என்னையும் கர்த்தர் அப்படியே அற்புதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தினார். அதே ஆண்டவர் இந்த மாதம், இந்த 8ஆம் மாதத்தில் நமக்கு கொடுக்குற அன்பான வாக்குத்தத்தத்தோடு கூட உங்களோடு இடைப்படுவதற்கு முன்பாக நம்ம அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த 8ஆம் மாதத்துக்காக நினைச்சிருக்கிறோம். இந்த 8ஆம் மாதமும் தேவன் நீர் எங்களுக்கு மாறாதவர் என்பதை இந்த நாளிலே நீர் ஆண்டவரே இந்த நாளிலே வலியுறுத்தும்படியாய், அதை எங்களுக்கு நிரூபிக்கும்படியாய், அதை எங்களுக்கு நிர்வாக்கு பண்ணும்படியாய் தந்திருக்கிற இந்த மகிமையான வேலைக்காக நினைச்சிருக்கிறோம். இந்த காலையில் வழியாய் ஆண்டவரே உடைய வாக்கு தத்தத்திற்காய் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை கத்த நிறைவாய் ஆஸ்வதிங்க. நன்மை கிருபை இந்த 8ஆம் மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். இயேசு ரட்சகரின் நல்லாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 29:19 நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். சிறுமியானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இது ஆண்டவர் தமது திருவுளம் பற்றி அவர் திருவாய் மொழிந்து சொன்ன வார்த்தை. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது மகிழ்ந்து, அதாவது மிகவும் மகிழ்ந்து களி கூறுகிற மாதம். வராமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். ஆகையில நீங்கள் நானும் விசுவாசிகள் பட்டியலில் நம்ம இருக்கிறோம். ஆகையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தம், இந்த மாதம் நமக்கு மிகவும் மகிழ்கிற மாதம். அல்லேலூயா. எந்தெந்த விதத்தில் ஒருவேளை கடந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய், ஆண்டவர் ஆகாய மண்டலங்கள் மேலே, வானங்களின் மேலே ஏறி வருகிறவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு இருந்த போதிலும் பல சூழ்நிலையில், பல நெருக்கங்களில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடும். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, சிறுமையானவர்கள். யார் சிறுமையானவர்கள்? யார் எளிமையானவர்கள்? சிறுமையானவர்கள் சொன்னால் நீங்கள் நானும் ஏழை பாழையை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு இல்லை. ஆண்டவருக்கு ஏழைகள் முக்கியம்தான். அவளை திக்கற்றவர்களை, விதவைகளை, ஏழைகளை இந்த நாளில் ஆதரிக்கணும், அவளுக்கு உதவி செய்யணுன்ற கட்டளை பிரமாணங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற அந்த சிறுமையும் எளிமையமானவர்கள் யார்? ஆவியிலே இல்லையா வேதம் சொல்லுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த எளிமை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லையா, இந்த நாளில் ஆத்துமாவில், இந்த நாளில் இன்றைக்கி ஒரு சிறுமையும் எளிமையும் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்துவம். அதான் அவர் சொல்கிறாரு, சிறுமையானவர்கள் இல்லையா, எளிமையானவர்கள் மிகவும் மகிழ்ந்து, மிகவும் மகிழ்ந்து அவர்கள் என்ன செய்வார்களாம்? நாளில் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். இது நீங்கள் மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு மாதம். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் இந்நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் மகிழ்ந்து களி கூறு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையில இது மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு மாதம். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியே ஒரு இடத்துல சொல்லுவார். அதாவது எப்படின்னா, சங்கீதம் 40:17 வசனத்தில் அவர் இப்படியா சொல்லுவார். அதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கட்டும். சங்கீதம் 40:17 அதிகாரத்தில் அவர் 17 வசனத்தில் அவர் இப்படியா ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். எப்படி சொல்ல பாருங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். பாருங்க, கடந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தாமதிக்காதபடிக்கு துரிதப்படுகிற தேவனாக இருந்தார். இந்த மாதம் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க. ஆண்டவரை பார்த்து, நம்ம ஆண்டவர் துரிதமாய் கடந்து வந்து நமக்கு பதிலளிக்கிற தேவன், உதவி செய்கிற தேவன். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆண்டவரை தாவீது நன்றா அறிந்தபடினால தான் ஆண்டவர்கிட்ட நேரடி சொல்கிற, ஆண்டவரே தாமதியாதையும். அவர் எப்படி சொல்ல பாருங்க, தாமதியாதீங்க, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளை, சிறுமியாய் ஒருவேளை எளிமையான சூழ்நிலையில் இருக்கிற உங்கள் மீது, என் மீது கர்த்தர் நினைவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
இல்லையா? அது சொல்லுகிற வேதம் அப்படி தான் சொல்லுகிறார். ஆகையில கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகையில ஆண்டவருடைய சமூகத்தில் இது தாவீதுடைய அறிக்கையாக இருந்தது. ஆகையில அவர் சொல்லுகிறார் இல்லையா, ஆகையில என் தேவனே தாமதியாதையும் சொல்லுகிறார். ஆண்டவர் சிறுமியும் எளிமையுமானவர்கள் பக்கம் நிற்கிற ஆண்டவர். ஆகையில இந்த நாளில் ஆண்டவர் இந்த அருமையான நேரத்தில் அவர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்த வார்த்தை அதுதான். ஆகையில சிறுமியும் எளிமையுமானவர்கள் இந்த நாளில் மிகவும் மகிழ்ந்து பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையில் இது களி கூறுகிற மாதமாகவும் இதனால மகிழ்கிற மாதமாகவும் கர்த்தர் நமக்கு இந்த 8ஆம் மாதத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த நாளில் நியாயப்பிரமாண நாட்டில் மோசையினுடைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகம் புத்தகம் நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் இந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் வாசியுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த அருமையான காணொலியில் அவ்வளோ விளக்கமாய் நம்மளோட பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆகல நாளில் உங்களுக்கு நான் மேற்போக்காக இந்த நாளில் ஒரு சில காரியங்களை சொல்லி கடந்து போகிறேன். இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிறுமையும் எளிமையும் என்றால், சிறுமை என்று சொன்னால் ஒரு பாவர்ட்டி, சிறுமை என்று சொன்னால் பாவர்ட்டி, எளிமை என்று சொன்னால் என்ன சொல்லலாம், அது எப்படி சொல்கிறது, அது ரொம்பவும், அதாவது எளிமை என்று சொன்னால் புவர், ஏழ்மை என்பது அர்த்தம். ஆகையில் ஏழ்மை, ஏழை, எளியவன், சிறுமையானவன் இவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப தேவையானவர்கள். ஏன்னா அவங்க பக்கத்தில் ஆண்டு இருக்கிறார். அவருடைய சிறுமையை மாற்ற, ஏழ்மையை மாற்ற, எளிமையை போக்க ஆண்டவர்கள். அதனால் இன்றைக்கு நாம ஒருவேளை இந்த உலகம் யாரால நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் இல்லையா, நம்ம ஒருவேளை எளிமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், ஒரு ஏழை போன்ற ஒருவேளை நமக்கு நல்ல வருவாய் இல்லாதபடிக்கு, நமக்கு ஒருவேளை கஷ்டத்திலேயோ நஷ்டங்களிலேயோ போதுமான வருமானம் இல்லாமல் உயர்ந்த நிலையில் நாம் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்பிக்கை நினைவாக இருக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நாளில் பார்த்தீங்கன்னா மோசையுடைய நியாயப்பிரமாணங்களில் அவர் இந்த நாளில் கொடுக்கும்போது ஒரு சில காரியங்களை கொடுக்குறார். அதில் நீங்கள் உபாகம் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 7-11 வசனங்கள் நீங்கள் அப்புறமா வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், அதாவது எளியவர்கள் இல்லையா, அதனால சிறுமியானவர்களையும் எளியவர்களுக்கும் இல்லையா, அவர் சொல்கிறாரு, உன்னை என்ன செய்யணுவாங்க சொல்ல பாருங்க, உன் இருதயத்தை கடினமாக்காதே. மோசையின் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அதாவது சிறுமையும் எளிமையுமானவனுக்கு உன் இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கடினமாக்கக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டார் தேவனுடைய பிள்ளையை. அப்படி யாராக உங்களை கடினப்படுத்தியிருப்பார்கள் ஆனால், கடினமான ஒரு சூழ்நிலை நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கிறார். சிறுமியும் எளிமையுமான நீங்கள் மகிழ்ந்து பரிசுத்தருக்குள் நீங்கள் களிப்புறுகிற ஒரு நாட்கள் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் சொன்னதில் மாறாதவர், நாளில் அவர் சொல்லி செய்கிறவர், வசனத்தை நிறைவேற்றுகிறவர். அங்கே பாருங்கள், அவர் சொல்லும்போது சிறுமையானவனுக்கும் எளிமையானவனுக்கும் உன் கையை நீ என்ன செய்யக்கூடாது, மூடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அங்கே மோசையின் மூலமாக ஆண்டு சொல்கிறது நீங்கள் பார்க்க முடியும். கையை நீ மூடக்கூடாது. அது மாத்திரமல்ல நீ என்ன செய்யணுமா, உன் கையை தாராளமாய் நீட்டென்று சொல்லியிருக்கிறார், தாராளமாய் திற என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சிறுமியானவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் தேவையானதை நீ கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. ஆண்டவர் புதிய ஆண்டவர் நமக்கு புதிய பிரமாணமாகிய புதிய ஏற்பட்ட ஆண்டு சொல்றார், நீ என்ன செய்யணும், கடன் கொடுக்கணும். கடனில் மாத்திரம் வேறு எதில் நீங்கள்னாலும் அன்பில் மாத்திரம்தான் கடன் கொடுக்கணும். ஆண்டவர் கடன் கொடுக்குறவர்களாய், நம்ம கடன் வாங்குறவர்களாய் அல்ல, கடன் கொடுக்குறவர்களாய் நம்ம ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நீங்கள் சொல்ல பாருங்க, நீ தேவையானதை என்ன செய்யுமா இறங்கி நீங்கள் அவர்களுக்கு கடன் கொடுக்கணும், வன்கண் வைக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, உன் இருதயம் என்ன செய்யக்கூடாதான், விசனப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர்களை விசனப்படுத்தக்கூடாது. யாரை, சிறுமியும் எளிமையுமானவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விசனப்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அவர்களுக்கு உண்டான நியாயத்தை நீ புரட்டாதே என்று சொல்லுகிறார். ஆகையில் ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதம் உங்களுக்கு நியாயம் புரட்டப்படாத மாதம். நியாயத்தை ஆண்டவர் புரட்ட விடவே மாட்டார். நியாயம் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆண்டவர் யாரும் உங்களை விசனப்படுத்த விடவே மாட்டார். அது மாத்திரமல்ல, உங்கள் மீது யாரும் வன்கண் வைக்க விடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மளை எப்போதும் அவர் எளிமையானவர்களை, சிறுமியானவர்களை ஆண்டவர் நாளிலே நேசிக்கிறவர், அவர்கள் பக்கம் இருக்கிறவர். அகழ்ந்த ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார். நீங்கள் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபுன்ற புத்தகத்தில் நீங்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, எளியவர்கள், நல்ல கவனிங்க, எளியவர்களை
துன்மார்க்கரின் பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறவர். ஆண்டவர் பாருங்க, எளியவர்களை என்னதான் துன்மார்க்கரினுடைய கைக்கும், அது மாத்திரமல்ல பட்டயத்திற்கும் பலவானுடைய கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறவர். துன்மார்க்கர் உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்க, பேசுகிறவங்க இல்லையா, உங்களுக்கு விரோதமாக எந்த மாதிரினா செய்யட்டுமே பின்னாக பேசுகிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்யலாம், உங்களுக்கு விலக்கி, அவளுக்கெல்லாம் விலக்கி நீங்கள் காக்கப்படுகிற ஒரு மாதம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால், அப்படிப்பட்ட நெருக்கத்தில், துக்கத்தில், வேதனைகளில் நீங்கள் அகப்பட்டிருப்பீர்களானால், நான் இப்படி எந்த விதத்திலும் இந்த நாளில் நான் உயராதபடிக்கு, மேன்மையாடாதபடிக்கு, ஒருவேளை நான் இந்த நாளில் ஆசீர்வதிக்கக்கூடாதபடிக்கு நான் மிகவும் சிறுமியும் எளிமையான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நினைப்பீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு பக்கம் இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல பாருங்க, அப்புறம் துன்மார்க்கரும் மாயக்காரரும் எளியவரின் சகாயத்தை தேடுவார்கள். ஆண்டவர் அப்படியே தலைக்கீழ மாற்ற போறாரு இந்த மாதம். இந்த மாதம் பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு ரொம்ப அருமையான வாக்கு. இதே யோபுடைய புத்தகத்தில் நீங்கள் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4 மற்றும் 10 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, எளியவர்களை, ஒருவேளை உங்களை யாருன்னா சிறுமையானவர்களை, எளிமையானவர்களை அற்பமாக எண்ணுவார்களேனா, அற்பமாக எண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன சொல்றாருன்னா, இந்த யோபுவின் மூலமாக சொல்றார், துன்மார்க்கரும் மாயக்காரரும் எளியவர்களின் சகாயத்தை தேடுவார்கள். உங்களுடைய சகாயத்தை தேடி உங்களை துக்கப்படுத்துகிறவர்களோ, உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களோ, உங்களை கஷ்டப்படுத்துகிறவர்களோ, உங்களை ஏளனம் செய்கிறவர்களோ, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களோ, பேசுகிறவர்களோ, ஏசுகிறவர்களோ யாராக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் அப்படி தானே கொடுத்துருக்காரு, உன் சத்துருக்கள் உன் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் உன் மேடுகளை நீ மிதிப்பாய், உன் பட்சத்தில் அவர்கள் வருவார்கள், இப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் இன்றைக்கு எளியவர் என்று நீங்கள் எண்ணாதீங்க, நான் சிறுமியான என்று எண்ணாதீங்க. இது களி கூறுகிற மாதம், மகிழ்கிற மாதம். அதே நேரத்தில் நல்லா கவனிங்க, இன்றைக்கு துன்மார்க்கரும் இல்லையா, ஒருவேளை மாயக்காரரும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களும் உங்களை தேடி வருவார்கள். எதை? உங்களுடைய சகாயத்தை தேடி. உங்களுடைய உதவி அவளுக்கு தேவைப்படும், உங்களுடைய ஜெபம் அவளுக்கு தேவைப்படும் இல்லையா, உங்களுடைய ஆலோசனை அவளுக்கு தேவைப்படும். உங்கள் பட்சத்தில் வருவார்கள். ராமேன் சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர் ஆகலை, எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. சங்கீதக்காரன் தாவீது சங்கீதங்களின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை இப்படியா சொல்லுகிறார். அதையும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாங்க, 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 18ஆம் சங்கீதம் 9:18 உங்களுக்கு பாருங்க. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையை, நான் வாசிக்கும் போது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதே இதனுடைய உட்கருத்து உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்லா கவனிங்க, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ என்னால் மறக்கப்படுவதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் நான் கர்த்தரால் மறக்கப்படுவர்கள் அல்ல. அகல நல்லா கவனிங்க, அகல நீங்கள் தேவனால் மறக்கப்படுவர்கள் அல்ல. அது மாத்திரமல்ல, அவர் சொல்ல பாருங்க, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு, ஆண்டு சொன்ன இல்லையா, உங்கள் நம்பிக்கை என்ன செய்யுது? வீண் போகாது இல்லையா. கர்த்தர் மேலே நீங்கள் நான் வைக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, அதே சங்கீதங்களிலே 12ஆம் அதிகாரத்தை நான் அதில் ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு இதனால் நிறைவு செய்ய ஆவியானவர் எனக்கு அனுகிரகம் செய்வாராக. 12:5 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து, யாரு? கர்த்தர் சொல்றாரு, நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சிறுமையானவர்களுக்கு இல்லையா, சிறுமையானவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன், சுகமாக இருக்க பண்ணுவேன். கர்த்தர் எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதாவது ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்களை விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து, கர்த்தனை செய்கிறான் எழுந்து. ஆண்டவர் நமக்காக எழும்புகிறவர், உங்களுக்காக எழும்புகிறவர். நீங்கள் சிறுமைப்படுகிற போது, நீங்கள் எளிமையான நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுகிற பொழுது உங்களுக்காக எழும்புகிற ஆண்டவர், உங்களை அதிலிருந்து விடுவித்து உங்களை காத்து கொள்ளுகிறவர், உங்களை சுகமாக இருக்க பண்ணுகிறவர். அவர் மாறாதவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் ஏழைகளின் பலன், எளியவர்களின் திடன் இல்லையா. அருமையான பக்தன் பாடல் இல்லையா, அருமையான விற்பனை செய்யா அழகான பல ஏழைகளின் பலனே, எளியவர்களின் திடனே. அதில் அந்த ஆண்டவர்
இந்த மாதம் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஏழைகளின் தேவன், எளியவர்களின் தேவன். அவர்கள் ஒருபோதும் ஏழை எளியவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் போகாது. அது மாத்திரமல்ல, ஒரே வசனத்தில் நிறைவாக ஏசாயா 25:4 இந்த நாளில் வாசித்து நம்ம அப்படியே ஜெபிக்க ஆவியானவர்களுக்கு உதவி செய்வாராக. 25:4 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அங்கே அழகாக ஒரு வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டு சொல்றாரு, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல் இருக்கையில், நல்லா கவனிங்க, இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். நீர் ஏழைகளுக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். ராமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். ஆண்டவர் விடாய்ந்து போயிருக்கிற எளியவர்கள், விடாய்ந்து போயிருக்கிற சிறுமியானவருடைய தாகத்தை தணிக்கிறவர், அதை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற. வறண்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் உங்களுடைய நினைவுகள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் வறட்சி, வறண்டு நாளில் எளிமையான சிறுமையான ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு திடனாக இருந்து ஆண்டவர் உங்களுக்கு எழுந்தி ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகல அவர் உங்களை ஒருபோதும் ஆண்டவர் உங்களை விடுகிறதே இல்லை. அவர் உங்களுடைய பலனாக, இல்லையா, உங்களுடைய அடைக்கலமாக உங்களை தப்புவிக்கும். இந்த நாளில் வெயிலுக்கு தப்புவிக்கும், இல்லை வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக நாளில் இருந்து உங்களை வழிநடத்த ஆண்டவர் போதுமானவர். அந்த ஆண்டவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். அவர் எந்த மாதம் அப்படியே அவர் சொன்னது போலவே. இதனால் அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துடாதீங்க. அவர் அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த ஏசாயா 29 ஆண்டு நமக்கு சொன்னார் இல்லையா. 19 ஆண்டு சொன்னார், சிறுமியானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலில் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். இது நீங்கள் களி கூறுகிற, நீங்கள் மகிழ்கிற மாதம். இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் பட்சமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். சிறுமியானவர்கள் எளிமையானவர்களின் கூக்குரலை கேட்கிற ஆண்டவர் இப்போது அவருடைய சத்தம் வெட்டுகிறது. உங்களை ஆசீர்வதித்து அவர் மகிழ பண்ணுகிறார். ஆண்டவர்களை களிக்கூற பண்ணுகிறார். அப்படியே கண்களை மூடலாமா? பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, நீ தந்த இந்த நல்ல வாக்கு தத்துவதற்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகள் பல சூழ்நிலைகளில் அன்றைய உறவினர்களாலோ, அன்றைய உற்றார்களாலோ, அல்லது அன்றைய உடன்பிறப்புகளாலோ, அன்றைய தன் சொந்த இரத்த கலப்பானவர்களாலோ, அன்றைய வேலை செய்கிற பகுதியிலோ, தொழில் ரீதியாக எந்த விதத்தில் அவர்கள் சிறுமைப்பட்டிருந்தாலும், அன்றைய எளிமையான நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருந்தாலும், கர்த்தர் நீர் அவர்கள் பட்சமாக இருக்கிறீர். கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீர், அவர்களை மகிழ பண்ணுகிறீர். அவர்களுக்கு ஆண்டவரே இந்த நாளிலே அவர்கள் களி கூறுகிற ஒரு நாட்களை அவர்களுக்கு நீர் ஆண்டவரை வாக்கு பண்ணியிருக்கிறபடி நான் நடிச்சு கற்றுக்கிறோம். நீர் ஆண்டவரை துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுகிற ஆண்டவர். உடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி உடைய பிள்ளைகளை ஆண்டரை நாளில் மகிழ்ந்து களி கூறுகிற ஆண்டரை காலங்களுக்குள்ளாய், நாட்களுக்குள்ளாய் உடைய பிள்ளைகளை வைத்து உடைய கூடார மறைவிலை வைத்து ஆண்டவரை நீர் அவர்களை வழிநடத்த உடைய பரிசுத்த செட்டையில் ஆண்டரை வேதம் சொல்லுகிறது. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான்னு சொன்னானமாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே. அந்த ஏசாயா ஆண்டவரே 25 அதிகாரத்தில் ஆண்டவரே இந்த 5 சொன்னது போல நீர் ஒதுங்கு நிழலாக இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு நீர் நிழலாக இருந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துங்க. நன்மை கிருபை பிள்ளைகளை தொடட்டும். கிருபை அதிகமாக சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதித்து கர்த்தர் நீர் மகிமைப்படும். இயேசு இரட்சகரின் நல்நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, தூய ஆவியானுடைய அன்பினைக்கும் பூர்வீக ஆளுகை ஆசீர்வாத வனத்தில் பாதுகாப்பு சமாதானம் நம் அனைவரோடு இன்று விட சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் தங்கி தாமரிப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரையிலும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.